அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 32,500 ப்ளஸ் வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 32,500 ப்ளஸ் வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த 32,500 ப்ளஸ் வேக்கன்சியுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்ன போஸ்டிங்கு சூஸ் பண்ணணும், டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்டிஎஸ்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா? அடுத்தது போஸ்ட்மேன், மெயில் கார்டு. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும். சரிங்களா? இதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து மினிமம் எவ்வளவு சம்பளம், மேக்ஸிமம் எவ்வளோ சம்பளம், போக போக இன்க்ரிமெண்ட் சேலரிலாம் எவ்வளோ கிடைக்கும், கவர்மெண்ட்டோட அலவன்சஸ்லாம் எவ்வளோ கிடைக்கும், அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கம்யூனிட்டிக்கு வயது தளர்வு எவ்வளோ இருக்குது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க விண்ணப்பிக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்லலாம் தேவைப்படும், ஸோ அது எல்லாமே நம்ம எப்படி ரெடி பண்ணணும். சரிங்களா? இது ரொம்ப அவசியமானதுங்க. ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. மீண்டும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? எம்டிஎஸ், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எம்டிஎஸ், ஓகேங்களா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, போஸ்ட்மேன், மெயில் கார்டு, இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் அப்ளை மூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நமக்கு ஆன்லைன் மெத்தட் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஆஃப்லைன் மெத்தடும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தாங்க பண்ணியாகணுங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம விண்ணப்பிக்கிறது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் மேல் அண்ட் ஃபீமேல், ஓகேங்களா, ஒரு இந்தியன் சிட்டிசனாக இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கு சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 18,000 ஸ்டார்ட் பண்ணி 81,000 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும். இது ஸ்டார்டிங் சேலரி மட்டும்தான். இது இல்லாமல் கவர்மெண்ட்டோட அலவன்சஸ் எல்லாமே படிகாசு இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க
மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னா 50 வயசு வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலான்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 55 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வும் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பிசி எம்பிசி ஓபிசியில் வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஓபிசி கேட்டகரிங்களுக்கு ஓபிசியில் வருவாங்க இல்லையா, ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஎம் இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. யாருக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எல்லாமே சூஸ் ஆஃப் த பெஸ்ட் ஆன்சர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா OMR ஷீட் கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஷேடோ பண்ணுற மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு இருக்கும். கொஸ்டின் கொடுத்துருவாங்க, 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதில் சூஸ் ஆஃப் பெஸ்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் வந்து ஷேடோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் பயப்பட தேவையில்ல. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இவ்வளோ தான் வந்து நடக்க போகுதுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் ஈஸியாக தான் இருக்க போகுதுங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. அதற்கு மேலே வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அனைத்துக்குமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்காக உங்களுடைய மார்க் ஷீட். ஓகேங்களா? 10வது மார்க் ஷீட்டும் 12வது மார்க் ஷீட்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசி நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்பாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, வெல்கம்.